இவங்களுக்கு வந்து முதுகு வலி, கழுத்து வலி ப்ளஸ் முட்டி வலி, கை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போகாது. இல்லை என்னென்ன வியாதிகளுக்கெல்லாம் இங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கணுங்களா? வாயுனால தோள்பட்ட வலி வருது, முதுகு வலி வருதுன்னு சொல்கிற அந்த இதெல்லாம் வந்து இப்போ காலம் அடக்குங்கம்மா. பேட்மிண்டன் ஆளெல்லாம் வயசு பார்த்தா 58 to 65. சைட்லைன் ஃபேஸிங் மீ சார். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுக்கு எவ்வளோ டேஸில் ப்ரூவன் ரிசல்ட் கிடைக்கும் டாக்டர்? மசில் போன் ரெண்டுத்தையுமே கரெக்ட் பண்ணாதான் வந்து பெயின் செட்டில் ஆகும். பார்த்துட்டு ஆடியன்ஸ்க்கு நீங்கள் இங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா சார்? காலையில் விடிய காத்தில் படுத்து எழுந்த உடனே முதுகு வலி இருக்கிறது இப்போ நம்ம நார்த் இந்தியா சைடில் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டில் ஏதாச்சும் மாறுபாடுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா இல்லை எப்படிங்க டாக்டர்? ஸோ இப்போ நீங்களே வந்து ஆள் யாருக்கும் இல்லாமல் நடப்பீங்க. சென்னையில் பொறுத்த வரைக்கும் என்னை விட நார்மலாக யாரும் பண்ணுறதில்ல. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே கொடுக்க ட்ரீட்மெண்ட்டுக்குனா அந்த ப்ரைஸ் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ஓகேவா இருக்கும் சார்? டாக்டர் நம்ம நேம் என்ன, நம்ம கிளினிக் நேம் எக்ஸாக்ட்லி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்க சொல்லுங்களேன். வணக்கம், என் பேர் டாக்டர் ஹரிஹரன். I'm a consultant osteopath, chiropractor and physical therapist, diplomate in orthopedic medicine Syriacs. So என்னோட கிளினிக் வந்து ஹெல்த் ஃபிட் rehab zone spine and joint clinic. என்னோட லொகேஷன் வந்து Kilpauk, Chennai. Physiotherapy, chiropractic and osteopathy எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ட்ரீட்மெண்ட். ஃபிசிக்கல் தெரப்பின்றது ரீஹாபிலிட்டேஷன்லேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொஃபஷன் அண்ட் அதில் வந்து நிறைய பெயின் ரிலீவ் மொடாலிட்டிஸ் இருக்குது. கைரோப்ராக்டிக்னா என்னென்னா இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் அதாவது காலையில் விடிய காத்தில் படுத்து எழுந்த உடனே முதுகு வலி இருக்கிறது, அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை செய்யும் போது கழுத்து வலி வரது, இந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் வந்து நிறைய இந்த போனோட அலைன்மெண்ட்ல வந்து பிரச்சனை இருக்கும். ஸோ கைரோப்ராக்டரோட வேலை என்னன்னா இந்த போனோட அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணுறது. இந்த போனோட அலைன்மெண்ட் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கு ப்ராப்பராக ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்கும்போது அந்த வலியை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆஸ்டியோபதின்றது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். இதில் எப்படின்னா இதில் ஃபேஷியா வந்து மேனிபுலேட் பண்ணுவோம். இந்த ஃபேஷியா மேனிபுலேட் பண்ணுறதுனால வாயுனால வர மூட்டு வலி, தோள்பட்ட வலி, கை வலி, கழுத்து வலி இதெல்லாமே நம்ம சரி பண்ண முடியும். அது இல்லாமல் இதில் வெரி அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, அந்த தூக்கம் இல்லாமல், அதாவது இன்சோமியான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிஷன், ஆஸ்துமேட்டிக், அந்த மாதிரி ஃபிசியாலஜிக்கலாக இருக்கிற சில பிரச்சனைகள், ஐபிஎஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, இந்த கண்டிஷன்லாம் கூட நம்ம ஆஸ்டியோபதியில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சாருக்கு இப்போ என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? இவருக்கு வந்து தோள்பட்டை வலி, அதாவது பெரிய அத்தடிஸ் ஷோல்டர் சொல்லுவாங்க, ஃப்ரோசன் ஷோல்டர், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். கை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போகாது. ஸோ சாருக்கும் வந்து நம்ம கைரோ பண்ணோம். 5 சிட்டிங்ஸ்லேயே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பண்ணுறது என்னன்னு தெரிஞ்சு ஜாயிண்ட் வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது. பெரிய இடம் சார். That's it. Breathe in, breathe out. That's it. That's it. இப்போ கை மேலே தூக்குங்க சார். அப். ஸோ முன்ன வந்து இவ்வளோ தான் வந்தது லிமிட். இப்போது ஃப்ரீயாக லிஃப்ட் பண்ணுறாரு. 5 டேஸ்லேயே வந்துருச்சு, சைட்லேயும் வந்துருச்சு. ஓ. ஸோ பின்னாடி கொண்டு போகிறதுல ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இடுப்பு வந்து இதுக்கு மேலேயே போகாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு 3 சிட்டிங்ஸ்லேயே வந்து பின்னாடி போக வச்சிடலாம். இது வந்து அலைன்மெண்ட், போனோட அலைன்மெண்ட்காக பண்ணுறது. இது மீறி நிறைய மசில்ஸ்லாம் இதை வந்து சுற்றி இருக்குது. அந்த மசில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மசில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஐஎஃப்டின்னு கொடுக்குறோம். இப்போ பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக, ரிலாக்ஸ் அண்ட் பெயின் ரிலீவும் ஆகும். ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ் வந்து ஐஎஃப்டி கொடுக்கும்போது நல்லாவே வலி குறைஞ்சிடும். ஓகே. மசில் போன் ரெண்டுத்தையுமே கரெக்ட் பண்ணாதான் வந்து பெயின் செட்டில் ஆகும். வெறும் மசிலுக்கு மட்டும் ஐஎஃப்டி அல்ட்ராசவுண்ட் கொடுத்துட்டு இருந்தா அது வந்து சரியாகாது. இது வந்து பயோமெக்கானிக்கல் மூவ்மெண்ட். மசில் அண்ட் போன் ரெண்டுமே ஒரே இதுவாக இருக்கணும், அலைன்டாக இருக்கணும். சார் வணக்கம், நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் நேம் எங்கேருந்து வரீங்க, என்ன இஷ்யூக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார். என் பேர் நரேஷ் மேத்தா, நான் வெப்பரிலிருந்து வரேன். இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து பிஏ ஷோல்டர். நான் பேட்மிண்டன் பிளேயர். ஸோ பேட்மிண்டனில் இன்ஜரியாக இருக்குது. அதுக்கு ஒரு 5-6 சிட்டிங்கில் இப்போ கிளியர் ஆகிருக்கு. அது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். ஸோ வி ஆர் டூயிங் எக்ஸசைஸ். இதுக்கு முன்னாடி எனக்கு 2019 வந்து ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் ஆயிருக்கு. அந்த டைம் ஆர்த்தோ கிட்ட போகும்போது அவங்க வந்து ரெஸ்ட் தான், இதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, அதுக்கு மேல ஜாஸ்தி ஆச்சுன்னா சர்ஜரி பண்ணோம். சர்ஜரி இல்லாத ஒண்ணுமே கிடையாது. அப்போ சார் கிட்ட வந்தேன் நான். சார் எனக்கு ரெடி பண்ணாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பேட்மிண்டன் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பேட்மிண்டன்ல எல்லாம் வயசு பார்த்தா 58 to 65. ஆனா ஹரி சாரை நம்பி தான் நாங்க விளையாடுறோம். ஏன்னா எதுனா ஆயிடுச்சுன்னா நேரா இங்க வந்துருது. we know someone is there to support. அதனால எங்களுக்கு வந்து பயம் இல்லாத விளையாடுறோம். இன்னைக்கு கேம் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கு. It is as good as we were playing 20 years back. அதே மாதிரி இப்போ பார்த்துட்டு ஆடியன்ஸ்க்கு நீங்கள் இங்கே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாக பண்ணேன் சார். திஸ் இஸ் ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் எனி பெயின் இன் த பாடி. எங்களுக்கு எந்த பெயின் வந்தாலும் ஃபர்ஸ்ட் இங்கே தான் வருது. 99% இங்கே க்யூர் ஆகிடும். பை சான்ஸ் எதுனா ரொம்ப அக்யூட் கேஸஸ்னா சர்ஜரி இருந்தால் அவரே சொல்லிடுவார், நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ண சர்ஜரி நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இங்கே கொடுக்க ட்ரீட்மெண்ட்டுக்குனா அந்த ப்ரைஸ் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ஓகேவா இருக்கும் சார்? வெரி கம்ஃபர்டபுள். ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஹி இஸ் வெல் versed in osteopathy, chiropathy, McKenzie, orthopedic medicines. 4 degrees he has got. So அவருக்கு வந்து ஒரு இதில் சரி ஆகலைன்னா 2வது டெக்னாலஜி யூஸ் பண்ணிடுறாரு, 3வது டெக்னிக் யூஸ் பண்ணிடுறாரு. we are very very satisfied. Thank you so much sir. இவங்களுக்கு வந்து 65 வயசு ஆகுது. ஜென்ரலாக 60 வயசுக்கு மேலே யாருக்கும் முட்டி தேய்மானம் காமன். பட் இவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 4 ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது முட்டி தேய்மானத்தில் ஸ்டேஜ் 4 லெவல் போனோட பொசிஷனே மாறி இருக்கு. ஆர்த்தோபெடிஷியன்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சர்ஜரி சொல்லியிருக்காங்க. பட் என் சைடில் நான் வந்து கைரோப்ராக்டிக் அண்ட் ஆஸ்டியோபதி டெக்னிக் பண்ணி ஆப்ரேஷன் அவாய்ட் பண்ணிட்டு முட்டியோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இதுதான் என்னோட ஒர்க். இப்போ இவங்களோட பொசிஷன் வந்து பவுல்
பவுல் லெக்னு சொல்லுவாங்க. கால் வந்து கொஞ்சம் வெளியே அகன்று இருக்கிறதுனால காலோட ஷேப்பே வந்து மாறி இருக்கும். ஸோ நடக்கும்போது கொஞ்சம் தள்ளாடி நடக்கிற மாதிரி நடப்பாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பவுல் லெக் இருக்கும். இதை தான் நான் இப்போ கரெக்ட் பண்ண போகிறேன். பஸ் இந்த முட்டி மடக்குங்கம்மா. இப்போ காலை மடக்குங்க. ரைட். ஸோ அம்மா வணக்கம். நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்கள் பேர், உங்கள் வயசு, எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கம்மா. வணக்கம், என் பேர் ஆர் இந்துமதி ரங்கராஜன். ஏன்னா என்னோட ஏஜ் வந்து 69. சென்னையில் வந்து நான் கோயம்பேடுலேருந்து வரேன். ஆக்சுவலாக என்ன காரணத்துக்காக இங்கே வந்திருக்கீங்க சொல்லுங்களேன். வலி ஜாஸ்தி இருந்தது. என்ன வலி? முட்டி வலி. மூட்டு வலி. ஆமாம், நிற்க முடியாது, கால் நல்லா ஸ்டெடியாக இருக்காது. எனக்கு இங்கே வந்துட்டு போனாவே கால் நல்லா ஸ்டெடியாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நிற்க முடியும். ஓகே, இந்த மூட்டு வலி இருக்கு இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வருஷமா இருந்துச்சு, இதனால என்ன அவஸ்தைப்பட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு 15 வருஷமா இருக்கு. நின்றுட்டு வேலை பார்க்க முடியாது, குமிய முடியாது. 15 வருஷமா மூட்டு வலி இருக்கு அப்படின்னு சொல்லிங்க. ஸோ இப்போ இங்கே வரக்கு முன்னாடி வெளியில எல்லாம் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணியிருப்பீங்களாமா? அப்படி பார்க்கும்போது வெளியில எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஒரு டாக்டர் இப்போ தான் கன்சல்ட் பண்ணி எக்ஸ்ரே எடுத்தோன்னா அது வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும், வேற ட்ரீட்மெண்ட்டுக்கு இதுக்கு வழி இல்லை அப்படின்னாங்க. அது வேணாம் அப்படின்னுட்டு நான். ஓகே, இங்கே உங்களுக்கு இப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? யாராவது சொல்லி தெரிய வந்துச்சுங்களா இல்லை எப்படிங்கம்மா? ரொம்ப நாளாக தெரியும். இங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க? 10 வரை இப்போ உங்களுக்கு லைவாகவே செஞ்சு காமிச்சாங்களா? இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு என்ன வழியா இருந்தாலும் சரியாயிடும். நல்ல கால் வந்து ஸ்டெடியாக நிற்க முடியும். சர்ஜரி இல்லாமலே உங்களுக்கு ஓகேவா சொல்லி தராங்க இல்லையா? சொல்லி தரேன். ஓகே, அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வைஸா ஓகேவா இருக்குங்களா? மனப்பூர்வமாக எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு எனக்கு என் உடம்புக்கு என்னோட இதுக்கு எனக்கு நல்லா. ஓகேம்மா, பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இங்கே வரலாமா வேணாமான்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நான் வரணும். சரிங்கம்மா, சந்தோஷம், ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச்ங்க. சாருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ரோக் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆச்சு. சிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட்டு, சிபிஏ. ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரோக்கில் வந்து அவரால் ரொம்ப நடக்க முடியாது, இம்பேலன்ஸ்டு இருந்தது. அப்போ வந்து இவர் ஸ்லிப் ஆகிட்டு இடுப்பில் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதாவது மல்டிபிள் ஃப்ராக்சர், நெக் ஆஃப் த ஃபீமர் அண்ட் ஹெட், அந்த அசிடபிளம் ரெண்டுமே வந்து மல்டிபிள் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ இவருக்கு வந்து ஃப்ரம் த ஹிப் ஜாயிண்ட் டு த தை வந்து பெரிய ராட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது வந்து ஃபிக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இவருக்கு வந்து காலை மடக்கவே முடியல, அலாங் வித் இவருக்கு ஸ்ட்ரோக்கும் இருந்தது. இப்போ வந்து சாருக்கு வந்து ஸ்ட்ரோக்கையும் ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டோம். மீன்ஸ் ரெக்கவரி மீன்ஸ் இஸ் ஏபிள் டு மேனேஜ். அவர் என்னென்னலாம் பண்ணலாம்னா அவர் பண்ணலாம். ஏன்னா ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாச்சு. ஹிப்போட மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, நல்லாவே நடக்க முடியாமல் இருந்தார். அதாவது எப்படின்னா அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் 2 பேரும் சப்போர்ட் பண்ணாதான் அவர் நடக்கவே செய்வார். அதுவும் நடக்க மாட்டார், காலை தூக்கி தூக்கி நடப்பார். ஸோ இப்போ அவரே தனியாகவே நடக்கிறாரு. ஸோ ஐயா வணக்கம், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர்? ராஜேந்திர குமார் பாரக், பொரசோக்கத்துலேருந்து வரேன். சரிங்க, உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா நீங்கள் வந்திருக்கீங்க? எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஸ்ட்ரோக் வந்து கீழே விழுந்துட்டேன், ஃப்ராக்சர் ஆச்சு. ஃப்ராக்சருக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாங்க, ராட் வச்சாங்க. நான் இந்த பிசியோதெரபி சென்டர் வந்ததுக்கப்புறம் எக்ஸசைஸ் கொடுத்து என்ன ஒரு எவ்வளோ டெவலப் பண்ணிட்டேன். நீங்கள் நல்லா இருக்கிறேன். இங்கே வரதுக்கு முன்னாடி வெளியில் ஏதாச்சும் கொஞ்சம் இங்கிலீஷ் மெடிசன் அல்லது பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நான் எல்லா இடத்துலையும் பண்ணேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்லா தைரியம் கொடுத்து மூவ்மெண்ட் கொடுத்து எடுத்துட்டு வந்தாங்க. அப்படி அங்கே வெளியில் கன்சிடர் பண்ணும்போது அவங்க என்ன இதுக்கு சொல்யூஷன்? அவங்க வந்து ஏதோ பிசியோதெரபி பண்ணணும்னு பண்ணாங்க. இங்கே கேர் எடுத்து பண்ண. இங்கே ப்ரைஸ் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து முன்னாடி என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தர் 2 பேர் துணையோட தான் நடக்கணும். அப்படி காலே கரெக்டாக வைக்க முடியாது, இன்பேலன்சிங் இருந்தது. இந்த இன்பேலன்சிங் கட் பண்ணி நீ நடக்கிற மாதிரி எடுத்துட்டு. ஸோ இப்போ நீங்களே வந்து ஆள் யாருக்கு இல்லாமல் நடப்பீங்க? நடக்கிறேன். இப்போ நடக்கிறேன். பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இங்கே வரலாமா வேணாமான்னா என்னங்க சொல்லுவீங்க? கண்டிப்பாக இல்லை. டாக்டர் ஹரி சார் ரொம்ப பார்த்து நல்லா சின்சியராக பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னால் இந்த மாதிரி நடக்க முடியாது. இப்போ உங்களால் நல்லாவே கம்ஃபர்டபுளாக நடக்க முடியாது. எவ்வளோ நாட்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க? இங்கே வந்து 1.5 வருஷமா எடுத்துட்டு. 1.5 வருஷம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே, நல்ல ரிசல்ட் தெரியுது இல்லைங்களா? நல்ல ரிசல்ட் இருக்குது. ஆனால் ஸ்லோ பண்ணால் நான் ரிசல்ட் நல்லா இருக்குது. ரிசல்ட் இருக்கு. ஆனால் ராடு போட்டதுனால ரொம்ப டென்ஷன் எடுத்து பண்ணோம்னா ராடுக்கு எதுக்கும் ப்ராப்ளம் வராத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இவர் வந்து டிஸ்க் பல்ஜ்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு. பெயின் ரொம்ப சிவியராக இருந்தது வரும்போது. ஸோ நம்ம கைரோ பண்ணி இவரோட அலைன்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டு அதை கரெக்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ நாள் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஒரு 3 நாள். இதுக்கு முன்னாடி இவர் வந்து இந்த இதில் எவ்வளோ மந்த்ஸ் ஏதாச்சும் இருந்து? 2 மாசமா இருக்குங்கிறது. ஸோ 2 மாதம் இருந்ததை நம்ம மேக்ஸிமம் 2 to 3 டேஸ்க்குள்ளே இது பண்ணி கொடுத்துருவோம். சைட் லைன் ஃபேசிங் மீ சார். ஹோல்ட் ஹேண்ட்ஸ் டுகெதர், லூஸ் ஆடுங்க. அடுத்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது பேர் வந்து ஸ்பைனல் அட்ஜஸ்டர்னு சொல்லுவாங்க. கைரோப்ராக்டிக் கன் இது. இது வந்து இதை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்பைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஜாயின்ஸும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். 60 வயசு மேலே இருக்கிறவங்க, 70 வயசு மேலே இருக்கிறவங்க, இல்லை ஃபேட்டாக இருக்கிறவங்க, அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணி படுக்க வச்சுட்டு திருப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கிளைண்ட் வந்து சிவியர் பெயினோட இருக்கும்போது திரும்பறதுக்கு கொஞ்சம் இது பண்ணலாம். அப்போ வந்து இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. பேஷண்ட் ஒரே பொசிஷனில் படுத்துட்டு இருப்பாங்க, நம்ம எல்லா ஜாயிண்ட்டும் வந்து குப்புற படுக்க வச்சுட்டு நம்ம இந்த கண்ணை வச்சுட்டு இது பண்ணலாம். ஓகே, வணக்கம். என் பேர் நிகில் குமார். புருஷாக்கம்ல வீடு இருக்குது. எனக்கு வந்துட்டு டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு அண்ட் ஸ்பைனல் வந்துட்டு பெண்டில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தெரிஞ்சதுக்குள்ள இந்த ஹெல்த் டு ஃபிட் ரீஹாப் ஜோன் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க.
கொடுத்தாங்க. மிஸ்டர் டாக்டர் ஹரிஹரன் அவரு கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கைரோப்ராக்டிஷனரோட கைரோப்ராக்டிஷனர் ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி ரெண்டுமே ஒரு 15 டேஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஹவ் மச் மோர் ரிலீஃப் இன் திஸ். டே 2nd டே 3லேருந்தே வந்துட்டு ஒரு 30% ரிலீஃப் ஆயிடுச்சு. இப்போ போக போக ஆல்மோஸ்ட் நில்ல வந்திருக்கு. ஐ வுட் ரெக்கமெண்ட் திஸ் டாக்டர் அண்ட் எவ்ரிபடி ஃபார் திஸ் கைரோ டெக்னிக் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட். இவங்களுக்கு என்னன்னா முட்டி வலி, முதுகு வலி அண்ட் கழுத்து வலி மூணுமே இருந்தது. இவங்களுக்கு வரும்போது ரொம்ப பெயினோட வந்தாங்க. முட்டி செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ரொட்டேஷனல் ஃபால்ட் இருந்தது முட்டியில். ஸோ அதை கரெக்ட் பண்ணோடனே அது செட்டில் ஆயிடுச்சு. பேக்லேயும் ஒரு சின்ன ரொட்டேஷனல் ஃபால்ட் தான், இதுவும் கரெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் கழுத்தில் மட்டும் இவங்களுக்கு தேய்மானம் இருந்தது. அது வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லுவாங்க, ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். கழுத்து மசில் வந்து அதை சுற்றி இருக்கிற மசில் ரொம்ப டைட்டாக இருந்தது. மேனிபுலேட் பண்ணி அந்த மசில் ரிலீஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க நல்லாவே ரெக்கவரி ஆயிட்டாங்க. வித்தின் 3 டேஸ்ல ரெக்கவரி ஆயிட்டாங்க. இப்போ இவங்க பண்ணுறது எல்லாமே மெயின்டெனன்ஸ், அதாவது நம்ம கரெக்ஷன் பண்ணோடனே மசில் வந்து நியூட்ரல் கொண்டு வரணும், அதுக்கான ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன வியாதிகளுக்கெல்லாம் இங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஸோ நான் இன்ட்ரடக்ஷன் சொன்ன மாதிரி எல்லா வியாதிக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது ஐபிஎஸ் தூக்கம் இல்லாதது, அப்புறம் தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு, பிரெத்லெஸ்னஸ் இருக்கும், அதுக்கும் நம்ம பண்ணுறோம். ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லிட்டு அந்த கண்டிஷன், கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட் பார்க்குறோம். ஸோ இன்சாம்னியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எங்களுக்கு வந்து தூக்கம் எதுவும் இல்லை அப்படின்னா நாங்கள் டேரெக்டாக போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணோம். எங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க, இன்டேக் பண்ணணும் அப்படின்னா வித்தின் ஒரு 1 hour 1.5 hours நாங்கள் தூங்கிடுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுக்கு எவ்வளோ டேஸில் ப்ரூவ் அண்ட் ரிசல்ட் கிடைக்கும் டாக்டர்? மாத்திரைன்றது வந்து உங்களோட ஹார்மோனல் ஸ்டிமுலேட் பண்ணி தூங்க வைக்கிறது. அதாவது நான் பண்ணுற ஆஸ்டிபதின்றது வந்து நேச்சுரலாக உங்கள் பாடியில் வந்து ஹீலிங் ஆகும். கிரேனியல் ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க. கிரேனியல் ஸ்டிமுலேஷனில் வந்து டியூரா ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அந்த டியூரா ஃப்ளோவை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்போ பிரெயினுக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த பிரெயின் சர்க்குலேட் ஆகும்போது ஹீலிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹீலிங்க்கு டைம் ஆகும், அவ்வளோதான். கிரோப்ராக்டிக் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம நார்த் இந்தியா சைட்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டில் ஏதாச்சும் மாறுபாடுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா, இல்லை எப்படிங்க டாக்டர்? கைரோப்ராக்டிக், ஆஸ்டிபதி அண்ட் ஆர்த்தோபெடிக் மெடிசன் மூணுமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். கைரோப்ராக்டிக் அப்படின்னா வெறும் கைரோப்ராக்டிக் மட்டும் நம்ம பண்ணல, நம்ம வந்து ஆஸ்டிபதியும் இன்க்ளூட் பண்ணுறோம், ஆர்த்தோபெடிக் மெடிசனும் இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா இதோட டைமென்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு பண்ணுறது வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு இது மட்டும். இவங்களுக்கு வந்து கைரோப்ராக்டிக் தான் பண்ணிட்டு இருக்கேன். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெக் போன் ஸ்டிஃப்னஸ் இருக்கு, ஸோ அதை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அடுத்து இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குனால சார்ஜஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சென்னையில் பொறுத்த வரைக்கும் என்னை விட நார்மலாக யாரும் பண்ணுறதில்ல கைரோப்ராக்டிக் அண்ட் ஆஸ்டியோபதி. ஆமாம். அதே மாதிரி நம்மளுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன தெரிஞ்சுக்கலாங்களா? ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் வந்து என்னோட கிளினிக் ஓப்பன். இது வந்து வீக் டேஸில் மீன்ஸ் மண்டே டு சாட்டர்டே. பட் இதில் வந்து சில பிஸ்னஸ் மேன்ஸுக்கு மட்டும் நான் வந்து ஸ்பெஷலாக என்னன்னா 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பிஸ்னஸ் மேனுக்கு மட்டும் நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். இது வந்து பர்டிகுலராக செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, இந்த 3 நாள் மட்டும். 3 நாள் மட்டும். ஆமாம். இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க டாக்டர்? நம்ம கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோ அண்ட் நியூரோ கேசஸ் 2 கேஸுமே நம்ம பார்க்குறோம். இப்போ நியூரோ கேசஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக இப்போ நம்ம ஒருத்தர் பார்த்தோம், அவருக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து ராடை ஃபிக்ஸ் பண்ணிருக்கு எலும்பு தொடையில். அதாவது ராடு ஃபிக்ஸ் பண்ண பேஷண்ட் வந்து எழுந்து நடக்க கூட முடியாது, அதாவது பெட்லேருந்து எழுந்துக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் நம்ம வந்து கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட், அதாவது அதை பர்டிகுலராக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ தனியாக நடக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. அது மாதிரி இது மாதிரி சாத்தியமில்லாத விஷயமே கிடையாது ரீஹாபிலிட்டேஷன்ல. அதே மாதிரி நிறைய இந்த முட்டு வலியில் இருக்கிறவங்களுக்கு, முதுகு வலியில் இருக்கிறவங்க, கழுத்து வலியில் இருக்கிறவங்கலாம் வந்து ஆப்ரேஷன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக போயிடுது. ஆக்சுவலாக வந்து அது இல்லாமல் ஃபிசியோதெரப்பி, கைரோப்ராக்டிக், ஆஸ்டியோபதின்ற 3 ஒரு நமக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, ஆப்ரேஷன் தான் வந்து தீர்வுன்ற மாதிரி போயிடுறாங்க. அதில் பல லட்சம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அது பல லட்சம்லாம் செலவு பண்ணாமே நம்ம ஃபிசியோதெரப்பி எல்லாருக்கும் தெரியும், ஆஸ்டியோபதி அண்ட் கைரோ இது 2த்தையுமே வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும். இது மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஆப்ரேஷன்றது கடைசி செக்மெண்ட். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் சஜஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு முறை என்னை வந்து பாருங்கள், பார்த்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள் பண்ணலாமா வேண்டாமான்றது. நன்றி.